டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் குக்கர் வச்சு 50 ml எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 4 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், மராத்தி மொக்கு 3, நைஸ் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதோட டேஸ்ட் பிரியாணியோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்களா உங்களோட சாப்பாடு குழையாமல் பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா தடவிடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஸ்மாஷாக இருக்கணும். டேபிள் ஸ்பூன் நான் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கறி குழம்புக்கு இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் தக்காளி சாதம் இதுக்கெலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குற எல்லா டிஷ்ஷுலையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்து நீங்கள் சமைக்கும் போது நல்லா பேலன்ஸ்ட் ஆகி உங்களுக்கு அடி பிடிக்காமல் ரெண்டுமே நல்லா குழஞ்சி வரும். ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு கை நிறைய புதினா இலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. புதினா போட்டு ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். புளிக்காத தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போ தான் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஒரு அப்பளம், ரைத்தா இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே தண்ணியில் சோக் பண்ணிவிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டு அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா வைக்கணும். வழக்கமாக 1.5 வைக்கிறதுக்கு பதிலாக 1 + 3 நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸை தண்ணி எடுத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா போட்டு நல்லா கிளற வேண்டாம். அப்படி கிளறும் போது உங்களுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறது சீக்கிரத்தில் உடஞ்சிடும். லைட்டாக மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ரெகுலராக ஆனியனோட லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக சால்ட் போட்டு சாப்பிட்றதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கப்பில் தான் ரைஸ் அழுது, அதனால் இந்த கப்பில் 1.5 கப் தண்ணி நான் குக்கரில் ஆட் பண்ணுறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் விடுங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குறைச்சலாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் நான் சால்ட் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 1 விசில் வர அளவுக்கு குக் பண்ணுங்க. ஃபயர் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சாதம் நல்லா வெந்து வந்ததுக்கு ஒரு கரண்டி வச்சு ஓரங்களில் லைட்டாக திருப்பி விடுங்க. சாதம் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். யார் தான் கெஸ்ட்டு சடனாக வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆர்டினரி டொமேட்டோ ரைஸோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீட்டில் ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதுனால நிறைய சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிடாம அப்படியே சாப்பிட்ருவேன்.